வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பந்தலூரில் வனவிலங்குகள் குடியிருப்புகளுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்ததால் வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியான பந்தலூர் இரும்புப்பாலம், அத்திக்குண்ணா, சேரம்பாடி, ஐயங்கொல்லி, கொளப்பள்ளி, சேரம்பாடி, சப்பந்தோடு, கோரஞ்சால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கும்கி யானைகளை வைத்து விரட்ட வேண்டும். பொதுமக்களுக்கு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும். பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் வனத்துறையை கண்டித்து இன்று காலை பந்தலூர் பஜாரில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாழ்வுரிமை காக்க நியாயமான போராட்டம் அதிகரித்து வரும் காட்டு விலங்குகளின் யானை, புலி மற்றும் சிறுத்தை, பன்றி போன்றவற்றை குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து மனித விலங்கு மோதல் அதிகரித்துள்ளதால் பள்ளி குழந்தைகள் மற்றும் அன்றாட வாழ்வாதாரம் இழந்த மக்கள் பொறுமையற்று வீதியில் வந்துள்ளனர். வீட்டில் வளர்க்கும் ஆடு, மாடுகளை கூட யானை தாக்கும் அவல நிலையில் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கை பயன்பாட்டிற்கு செல்லக்கூட பீதியான நிலையில் நியாயம் கேட்டு சாலை மறியல் போராட்டத்திற்கு இறங்கியுள்ளார்கள். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பந்தலூரில் இருந்து சேரம்பாடி மற்றும் கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கும், பந்தலூரில் இருந்து நாடுகாணி, கூடலூர் பகுதிக்கும் செல்லும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.